ஒரு பெண்ணிடத்தில் 10 பவுன் நகை இருந்தால் தான் குர்பானி வாஜிபாகும் அப்படிலாம் இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் கொஞ்சம் தங்கம் இருக்குது, கொஞ்சம் வெள்ளி இருக்குது, ரெண்டும் சேர்த்தா ஒரு 45,000 ரூபா வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆச்சு? குர்பானி வாஜிபாயிருச்சு. இப்போ நீங்கள் நிலம் வாங்கி வச்சுருக்கீங்க, வீடு வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நிலத்தையும் வீடையும் வாங்கி வச்சுருந்தா ஜக்காத் கடமையாகுமான்னா அதுக்கு ஜக்காத் கடமையாகுது, ஆனால் குர்பானி கடமையாயிரும். இது மாதிரி குர்பானிங்கிறது இருக்க, அன்றைய நாள் கொஞ்சம் வசதி இருந்தால் கூட குர்பானி கடமையாயிரும். அதே மாதிரி வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னு தான், 10 பேரில் 8 பேர் 7 பேர் குர்பானி கடமையாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடு அறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குர்பானி நிறைவேறாது. அது என்ன செய்யணும்னா, அந்த 10 பேர்னா அந்த 10 பேரும் என்ன செய்யணும்? 10 ஆடு கொடுக்கணும். இல்லையா 10 ஆடு கொடுக்க முடியலையா, அவங்க 10 பேர் கூட்டிலையாவது சேரணும். அப்போது இந்த குர்பானி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், கஷ்டங்களை தீர்க்கிறான், நோய்களை தீர்க்கிறான், பிரச்சனைகள் தீருது. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குறான். இவ்வளோ பெரிய பர்க்கத்தான ஒரு அமல். இந்த அமலை நம்ம எல்லாம் விளங்கி செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். இதை பாரமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.